வணக்கம் நண்பர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க முள்ளங்கி கோலா குழம்பு வைக்கலாம் வாங்க, எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் வாங்க. முள்ளங்கி ஒன்று எடுத்துருக்கேங்க. இதில் நான் பாதி தான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சமாக வேணுங்கிறதுனால நான் பாதி போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய வேணால் நிறையா போட்டுக்கோங்க. முள்ளங்கியை நல்லா சீவிட கட்டை நல்லா சீவிட்டு இதை புளிஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி இந்த பாருங்க, தண்ணியெல்லாம் வந்துட்டு பாருங்கள். அது புளிஞ்சு நம்ம எடுத்துக்கணும். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் இந்த மசாலா, நம்ம பட்டை இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம், பிரியாணிக்கு போடுற பவுட்ருங்க. பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள். வாங்க அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன், ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். சோம்பு போட்டாச்சுங்க, இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாங்க. கறி மசாலா பவுடர் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வேகும். கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுங்க தக்காளி. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம், நான் பால் ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாய் மல்லித்தூள் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த முள்ளங்கி இருக்கலாங்க, இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுடலாங்க. இதில் கொஞ்சோண்டு முள்ளங்கி போட்டிருக்காங்க, கொஞ்சோண்டு சோம்பு போட்டுடலாம். இந்த வெங்காயத்தையும் போட்டு அப்படியே ஒரு ஓட்டிடலாங்க. கரகரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலை இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் வெங்காயம், சோம்பு, இஞ்சி பூண்டு, உப்பு போட்டு நான் அரைச்சிட்டு வந்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, உப்பு தாங்காது. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை பிணைஞ்சி உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு போட வேண்டியதாங்க குழம்புல. இப்போ நம்ம இதெல்லாம் உருட்டியாச்சுங்க. உருட்டி இப்படி தட்டை மாதிரி. இப்போ வாங்க தோசைக்கல்ல போட்டிருக்கேன், இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம போட்டாச்சுங்க, அது திருப்பி போட்டுடலாம். உருட்டியும் போடலாம், நீங்கள் இப்படி தட்டையாகவும் போடலாங்க. எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். வாங்க அதை எடுத்து போட்டுடலாம். எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க. இது எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க. முள்ளங்கி வடை குழம்புன்னு சொல்லலாம், உருண்டை குழம்புன்னு சொல்லலாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதேமாரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம்.
இப்போ முள்ளங்கி கோலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.